அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர், அவருக்கு நல்ல வேளையா இன்னொரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை பார்த்தா ரொம்ப கேலி பண்ணணும், கிண்டல் பண்ணணும் அப்படின்னு பொதுவா தோணாது. ஆனா இப்ப வேடிக்கைக்கு நான் சொல்றேன், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனையில இருக்கிற ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து, எனக்கு அந்த வார்த்தையை சொல்ல வருத்தமா தான் இருக்கு பாரு, இந்த பைத்தியம் போகுது பார் அப்படின்னு சொன்னா, இவர் யாரு? கொடுமை என்னன்னு கேட்டா, தானும் அதே நிலைமையில இருக்கிறோன்னு தெரியாம அடுத்த ஆளை அப்படி குத்தம் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்கள பார்த்து, என்ன இது, இவரும் அதே தான் கஷ்டப்படுறாரு, ஆனா இவருக்கு அது தெரியலையே நினைப்பீங்களா இல்லையா? எந்த நோயா வேணான்னு இருக்கலாம். ஒரு கொரோனா பேஷண்ட் இன்னொரு கொரோனா பேஷண்ட்டை பார்த்து அவருக்கு கொரோனா அப்படின்னு கேலி பண்ணா ஒத்துக்க முடியுமா? ஏதோ ஒரு நோய் தாக்கப்பட்டவர் இன்னொரு நோய் தாக்கப்பட்டவரை வந்து கேலி பேசுறா நம்ம ஏத்துக்க முடியுமா? எங்க வரேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு எல்லா மதங்களும் அதைத்தான் செய்யுது. எப்படின்னா, ஒண்ணு இன்னொன்னு பார்த்து மனநலம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்ற மாதிரி ஒரு மதம் சார்ந்த ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பார்த்து அதே தான் சொல்லுது. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியல, நாமளும் அதே மாதிரியான எத்தனையோ பைத்தியக்காரத்தனங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது உணர மாட்டேங்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, என்ன இவர் வந்து ஏதோ ஒரு மதத்தை மட்டும்தான் குறி வச்சு தாக்குறாரு, எப்ப பார்த்தாலும் குறை சொல்றாரு. இப்ப என்னை பத்தி குறை சொல்றவங்க என்ன சொல்றாங்க, இவர் ஸ்பெசிபிக்கா ஒரு மதத்தை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி கிடையாது. எனக்கு வந்து நான் பிறந்து வளர்ந்த மதத்து மேல எனக்கு என்ன விரோதம் இருக்க முடியும்? நான் எப்ப சொன்னாலும் அந்த கருத்தை, அந்த செயலை ஏதோ சரியில்லை அப்படின்னு நான் அடையாளம் காட்டுவதே ஒழிய எந்த முழு நபரையுமே தவறான நபர்னு சொல்ல மாட்டேன். அவங்களுடைய என்டையர் சிஸ்டம் தவறு அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஒரு செயலை விமர்சிக்கிறேன்னா அந்த நபரை விமர்சிக்கிறேன்னு பொருள் அல்ல, அந்த நபரின் அந்த செயலை மட்டும் விமர்சிக்கிறேன். நான் ஒருத்தரை பாராட்டுறேன்னு சொன்னா அந்த நபரின் அந்த செயலை மட்டும் நான் பாராட்டுகிறேன், அந்த கருத்தை மட்டும் ஏற்கிறேன். அவருடைய மற்ற கருத்துக்களை எல்லாம் நான் ஏற்காமல் இருக்கவும் எனக்கு உரிமை உண்டு. இந்த மாதிரியான ஒரு தெளிவு இன்னைக்கு சமூகத்துல இல்லை. பிராண்ட் பண்றாங்க, பிராண்டிங் அப்படியே டோட்டலா. சரி, அது அது அடுத்தது விடுவோம். ஒரு மதம் சார்ந்தவர்கள் இன்னொரு மதத்தை சார்ந்தவர்களை குறை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மதத்தினுடைய கருத்துல பிழை இருக்கும் என்று சொன்னா அதே பிழை இன்னொரு மதத்திலையும் இருக்குமானா இந்த பிழையை பின்பற்றுகிறவன் அந்த பிழையை கொஞ்சம் புரிய முடியாது சொல்லட்டுமா? ஒரு ஊழல் சார்ந்த கட்சியில இருக்கிறவன் அடுத்தவனை பார்த்து ஊழல்னு சொன்னா நீங்க சிரிக்க மாட்டீங்களா? ஏய், நீ இருக்கிற கட்சியே பெரிய ஊழல், அதுல நீ போய் அடுத்த கட்சியை பார்த்து ஊழல்னு சொல்றிய, வெக்கமா இல்ல உனக்குன்னு கேட்பீங்கல்ல? அதே மாதிரி அது ஊழல், இது உளறல். ஒவ்வொரு மதத்திலையுமே உளறத்துக்குன்னே சில பேர் இருக்கிறாங்க. அவங்க உளறுவது பெருசு இல்ல, மத்தவெல்லாம் உளறான் அப்படின்னு வேற அவங்க பிராண்ட் பண்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, உதாரணங்கள்லாம் நான் இப்ப சொல்ல முடியல. முன்காலமா இருந்தா பளிச்சுன்னு ஒரு உதாரணத்தை சொல்லி இதை பாருங்கப்பா அப்படிமே. இப்ப எல்லாம் எதையுமே நல்ல நோக்கத்துல புரிஞ்சுக்கிறவங்க இல்லை. ஆங்கிலத்துல 2 வார்த்தை இருக்கு, ரிலிஜன், ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு. இதுக்கு இருக்கிற வித்தியாசமே பல பேருக்கு புரியல. ரிலிஜன்னா மதம், ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா ஆன்மீகம். இதுக்கு அடிப்படையில வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது 190% மக்களுடைய மூளைக்குள்ள பதியல வச்சுக்குவோமே. எல்லாருக்குமே மூளை இருக்குன்னு அசியூம் பண்ணிக்குவோம். அந்த மூளைக்குள்ள பதியல அப்படின்னு எடுத்துக்கணும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலிஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு கேட்டான். ரிலிஜன் வொர்ஷிப்ஸ் காட், அது கடவுளை கும்பிடுவதை அது எடுத்து பேசுகிறது, மதம் என்பது பேசுகிறது. ஆனா என்கரேஜஸ் ஒன்னஸ் வித் த காட். எது? ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதாவது கடவுளோடு ஒன்றுதலை பற்றி பேசுகிறது.
கடவுளை வணங்குதலை பற்றி பேசுவது மதம், கடவுளோடு ஒன்றுவதை பற்றி பேசுவது ஆன்மீகம். இப்போ பல பல அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கும்பிட்டுக்கிட்டே இருந்தா உனக்கு பணம் கிடைக்கும், கல்யாணம் ஆகும், புள்ள பெத்துக்கலாம், நிலம் வாங்கலாம், எல்லாம் சித்து தானே போறேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன உயிரோடு இருக்க போறானே. அப்போ மரணம்னா என்ன, பிறப்புனா என்ன, கடவுள்னா என்ன, அது என்னங்கிறத உணரணுமா இல்லையா? அதை உணர்வதற்கான வழிகாட்டுவது ஆன்மீகம், அதை கும்பிட சொல்லுவது மதம். இந்த டிஃபரன்ஸை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவதா, மதத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிலிஜன் இஸ் அவுட் சைட் ஆஃப் யூ, உன்னிலிருந்து அது அந்நியமாக இருக்கிறது. மதம் என்பது உனக்கு அந்நியமாக இருக்கிறது, அது கடவுளையும் உனக்கு அந்நியமாக சொல்லுகிறது. அதனால எங்கேயோ இருக்கிறாரு, ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாரு, அந்த இடம் ரொம்ப புனிதமான இடம், இந்த இடம் ரொம்ப புனிதமான இடம், அங்க ஒரு இருக்காரு அப்படின்னு ஏதோ ஒரு இடத்த காட்டும். இதுதான் மதத்தினுடைய வேலை. ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் என்ன சொல்லும் தெரியுமா? உனக்குள் இருக்கிறார் இறைவன், உன்னில் உரைகிறார் அப்படின்னு கடவுளை உனக்கு உள்ள போய் தேடு அப்படிங்கிறத கத்துக் கொடுக்கும். மூணாவதா, ரிலிஜன் செப்பரேட்ஸ் பீப்புள் ஹூ ஹேவ் டிஃபரெண்ட் பிலீஃப்ஸ். பிலீஃப்ஸ்னா நம்பிக்கை. இவர் ஒரு நம்பிக்கையில் இருப்பாரு, அவர் ஒரு நம்பிக்கையில் இருப்பாரு. இத்தனாம் தேதி தான் நல்ல தேதி, இல்ல அத்தனாம் தேதி தான் நல்ல தேதி, அந்த நேரம் தான் நல்ல நேரம், இல்ல இந்த நேரம் தான் நல்ல நேரம். எத்தனை வித்தியாசம் இருக்கு ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும், யோசிச்சு பாருங்க. செவ்வாய்க்கிழமை இந்தியாவிலே ஒரு பகுதியில செவ்வாய்க்கிழமை மங்கள்வார், ரொம்ப சிறந்த. சில பேர் நம்ம ஊர்ல இங்கெல்லாம் செவ்வாய்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க, யோசிப்பாங்க. அமாவாசை அன்னைக்கு மட்டுமே தொழில் தொடங்குறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அமாவாசை சூன்யம், அதனால இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படின்ற நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க. சனிக்கிழமையில ஒண்ணு தொடங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. சனி விருத்தி அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. எவ்வளவு நம்பிக்கைகள் வித்தியாசம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் யாராவது யோசிச்சாங்களா? அது மாதிரி உலகம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். நாம எல்லாரும் பல்வேறு நம்பிக்கையில இருப்பாங்கன்னு மட்டும்தான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய, இந்த நம்பிக்கை உயர்ந்தது, இந்த நம்பிக்கை சரியானது, அந்த நம்பிக்கை தவறானது, அந்த நம்பிக்கை அயோக்கியத்தனமானது அப்படிலாம் பேசக்கூடாது. இது எல்லாமே பிலீஃப், நம்பிக்கை, சும்மா நாமளா மனசுல ஏற்படுத்தி கொண்ட நம்பிக்கை. ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன அப்படின்னா, யுனைட்ஸ் பீப்புள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் ஃபெய்த். அவங்களுடைய பிலீஃப் நம்பிக்கை இருக்கு இல்லையா, வெவ்வேறு நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கையில இருந்து அவங்கள பேதப்படுத்தாம ஒருமைப்படுத்துகிற முயற்சியை எது மேற்கொள்ளுமோ அதற்கு ஆன்மீகம் என்று பெயர். அப்புறமா ரிலிஜன் டீச்சர்ஸ் பீப்புள் டு பி அஃப்ரைட் ஆஃப் ஹெல். நரகம்னு ஒண்ணு இருக்கு, அங்க போனா நெருப்பு பத்தி எரியும், நீ கஷ்டப்படுவே அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எது? மதங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. ஆனா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, வேற, நீ உன் சொர்க்கத்தை கிரியேட் பண்ணிக்கன்னு சொல்லுது. எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? நீ நரகத்துக்கு போயிடுவே அப்படின்னு மதங்கள் பயமுறுத்துகின்றன. உன் சொர்க்கத்தை நீ சிருஷ்டி செய்து கொள்ளலாம் என்பதை யார் புரிய வைக்கிறா? ஆன்மீகவாதி புரிய வைக்கிறா. அப்போ தன்னுடைய சொர்க்கத்தை தானே சிருஷ்டி செய்து கொள்ளுகிற ரகசியத்தை சொர்க்கம் நமக்கு புரிய வைக்கிறது. அப்புறமா இந்த மதம் என்ன பண்ணும்? பயமுறுத்தும். இதை செய்யலன்னா உனக்கு வாழ்க்கை வீணா போயிடும். சார், நான் ஒரு வேடிக்கையான ஒரு யூடியூப் பார்த்தேன். காணிக்கையில கூட நீங்க கொடுக்குற ரூபாய்க்கு தகுந்த மாதிரி கடவுள் வந்து அருள் பண்ணுவாராம். நீங்க 100 ரூபாய் கொடுத்தா அதுக்கு ஒரு அருள், 500 ரூபாய் கொடுத்தா அதுக்கு ஒரு அருள், 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பக்கத்திலேயே உட்காந்து வச்சுக்குவார், வாப்பா பக்கத்துல உட்காருப்பா அப்படின்னு. கடவுள் என்ன கோமாளிய? இல்ல கடவுள் என்ன சினிமா ஷோ நடத்திட்டு இருக்கிறாரா? அது அதுக்கு ஒரு சீட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறதுக்கு? கூச்சம் இல்லாம ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தர் யூடியூப்ல பேசுறாரு. கொடுமை இல்லை. நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களை பயமுறுத்தி 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 உங்க பயத்தை வைத்து தன்னை வளர்த்து கொள்வது, நிறைய விதிமுறைகளை விதிப்பது, அதுதான் மதத்தினுடைய பேர். இந்த மாசத்தை விட்டுட்டா அடுத்த மாசம் நல்ல மாசம் இல்ல, இந்த நேரத்தை விட்டுட்டேன்னா அப்புறம் உனக்கு அது இல்லை, அந்த நேரத்துல போய் அந்த சாமியை கும்பிட்டாதான் உனக்கு எல்லாமே உண்டு. எல்லா மதமும் பல செவிடம் இருக்கிறான். நான் எப்ப சொன்னாலும் இந்த எல்லாம்ங்கிறத அவனுக்கு மண்டையில ஏறுறதே கிடையாது. அப்ப என்ன நினைச்சுக்கலாம், இவர் ஏதோ ஒரே ஒரு மதத்தை மட்டும் குறை சொல்றாரு. எனக்கு என்னடா வச்சன குறை சொல்றதுன்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவேன், எனக்கு என்ன நஷ்டமா? நல்ல புரிஞ்சுக்கோ, எல்லா மதங்களும் பயத்தை விதைத்து நல்ல அறுவடையை நடத்துகின்றன. உங்க பயம்தான் அவங்க அறுவடைக்கான மூலதனம்.
ஆனா ஆன்மீகம் என்பது பயத்தை அழித்து, டோட்டலா உன் மனசுல இருக்கிற ஃபியர், பயம், அதை டோட்டலா அழிக்கக்கூடிய சக்தி அது யாருக்கு இருக்கும்? ஆன்மீகத்துக்கு உண்டு. அது என்ன செய்யுதுன்னு கேட்டா, இட் பிரிங்ஸ் யூ ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றான். உன்னை விடுதலை செய்கிறது. இன்றே, இங்கே, இப்போதே விடுதலை என்பதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை நாதம். ரிலிஜன் பிரிங்ஸ் எ சிங்கிள் டிராப் இன் த ஓஷன். ஆஹா, ஒரு கடலின் ஒரு துளியை எடுத்து கொண்டு வந்து கொண்டாடுகிறது மதம். ஒரு துளியில் கடல் அடங்கி இருக்கிறது என்பதை புரிய வைக்கிறது ஆன்மீகம். கடலின் ஒரு துளியை கையில் எடுத்துக்கொண்டு கூத்தாடுகிறது மதம். ஆனால் ஒரு துளியில் கடல் அடங்கி இருக்கிறது என்பதை புரிய வைப்பது ஆன்மீகம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டுங்களா, வாழை மரம் இருக்குல்ல, அதுல இருந்து கடைசியா எல்லாம் தழைச்சு இலை வந்து கொலை வந்து அதுல இருந்து வாழைக்காய் வருது இல்ல. இப்ப வாழைக்காயோட முடிஞ்சு போச்சா? நான் அண்மையில ஒரு தோட்டக்கலை பற்றிய ஒரு இது பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வாழைக்காயை நட்டு பாருங்க, ஒரு வாழைக்காயை உள்ள நட்டு அதுல இருந்து ஒரு வாழை மரம், அதுல இருந்து ஒரு கொலை. என்னங்க இது? ஒரு காயில் மரம் அடங்கி இருக்கிறது, மரம் மீண்டும் அதே காயில் அடங்கி இருக்கிறது, மரத்தில் காய் அடங்கி இருக்கிறதா, காயில் மரம் அடங்கி இருக்கிறதா? இந்த வட்டம் முடிவடையாத வட்டம். இப்படி புரிஞ்சுக்காங்க. ஒன்றில் பூரணம் ஒளிந்திருக்கிறது, ஒற்றை அணுவில் பூரணம் ஒளிந்திருக்கிறது, பூரணம் பல ஒற்றை அணுக்களால் ஆனது. இந்த ஒரு புரிதல் நமக்கு ஏற்பட்டுட்டா எவ்வளவு பெரிய விழிப்பு நமக்கு வாழ்க்கையில ஏற்பட முடியும். ரிலிஜன் பேஸ்ட் ஆன் அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா மதமுமே அடுத்தவன் அனுபவத்தை உங்களுக்கு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கு. அவரு இப்படி, இவர் இப்படி, அவரு என்னத்தை கண்டார், அவர் என்னத்தை கண்டார். நீ என்னத்தை கண்ட? நான் என்ன அனுபவிக்கிறேன் என்பதுதான் ஆன்மீகத்தின் அடிநாதம். பிறருடைய அனுபவங்களை வைத்துக்கொண்டு சில்லறை சேர்ப்பவை மதங்கள். தன்னுடைய அனுபவத்தை கொண்டு கடவுளை உணர்த்துபவை ஆன்மீகம். இந்த வேறுபாட்டை மனசுல புரிஞ்சுக்கிட்டா மதங்களுக்குள்ள சண்டை கிடையாது. நீ உலகத்தையே சாக்கடையா எது ஆக்கி இருக்கு அப்படின்னு கேட்டா, உலகில் இருக்கிற பல்வேறு மதங்களும் மத நம்பிக்கைகளும் மத குழப்பங்களும் தான் உலகை இன்றைக்கு நரகமாக ஆக்கி இருக்கிறது. இது ஆன்மீகமாக மலர்ந்தால் உலகத்தில் மீண்டும் சொர்க்கத்தை கொண்டு வர முடியும்.